Hello students, let us see the example 2.35. என்ன கேட்டுக்கிறாங்க? Find all cube roots of root 3 plus I. அதாவது root 3 plus Iக்கு cube root கேட்டுக்கிறாங்க. அதை எப்படி மேத்தமெட்டிக்கலா எழுதலாம்? root 3 plus Iக்கு cube root. Cube root அப்படின்னா the whole power 1 by 3. Fourth rootனா பவர்ல 1 by 4. அதே மாதிரி cube rootனா பவர்ல 1 by 3. அடுத்தது எப்பெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பவர்ல ஃப்ராக்ஷன் வருதோ, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்மட்ல இருக்குதோ, அப்பெல்லாம் ஒர்க்கிங் ரூல் ஃபாலோ பண்ணணும். அதுல என்ன ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ரூல்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம்ல எழுதணும். 4 ஒர்க்கிங் ரூல்ல ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ரூல் போலார் ஃபார்ம். லெட் அஸ் ட்ரை. ரூட் 3 பிளஸ் ஐ, அந்த பவரை விட்டுட்டு மீதி மட்டும் எடுத்துட்டோம். போலார் ஃபார்ம்னா நமக்கு தெளிவா தெரியும். ஆர் இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. ஆர் கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஹாஃப் பேஜ் வேஸ்ட் ஆகுது. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரியல் பார்ட்டும் பாசிட்டிவ், இந்த இமேஜரி பார்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 அதுவும் பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கிற காரணத்தினால நமக்கு தெரிஞ்ச அந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் வச்சு நம்ம ஈஸியா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். காஸ்ல ரூட் 3, சைன்ல ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 வர மாதிரி பார்க்கணும். ஏன் சார் காஸ் சைன் பார்க்குறீங்கன்னா, போலார் ஃபார்முக்குள்ள ரியல் பார்ட் தான் காசா இருக்கு, அந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் இமேஜரி பார்ட் தான் சைனா இருக்கு. அதனால காஸ்ல ரூட் 3, சைன்ல 1 பார்க்குறோம். காஸ்ல ரூட் 3, சைன்ல 1 எத்தனை டிகிரியில் இருக்கு? 30 டிகிரியில் இருக்கு. ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2. அப்ப அந்த 2வை எப்படி காம்பன்சேட் பண்றோம்னா, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2னா மீனிங் மாறாது. So how can we write? root 3 by 2 plus I நாள் ஒண்ணுதா 1I நாள் ஒண்ணுதா by 2. முன்னால 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 உள்ள கொண்டு போங்க. 2 கேன்சல். ரூட் 3 கரெக்ட். அது கூட மல்டிப்ளை ஆகிறப்போ 2 கேன்சல் பிளஸ் ஐ கரெக்ட். அப்போ மீனிங் சேஞ்ச் ஆகாம ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோம். இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ரூட் 3 பை 2. காஸ்ல ரூட் 3 பை 2ங்கிறது என்னது? 30 டிகிரி. cos 30 degree. 30 degree is nothing but pi by 6. ஏன்னா பைங்கிறது 180, 180 by 6னா 30 degree. பிளஸ் ஐ அப்படியே. அப்புறம் 1 by 2. சைன்ல 1 by 2 எத்தனை டிகிரி? அதுவும் 30 டிகிரி. அப்போ சைன் பை by 6. இது எதோட சிம்பிளிஃபிகேஷன்? ரூட் 3 பிளஸ் ஐ. இப்போ கொஸ்டின் போலாம். ரூட் 3 பிளஸ் ஐயா இருக்கு? இல்ல, ரூட் 3 பிளஸ் ஐ த ஹோல் பவர் 1 by 3. அப்ப இதே ஸ்டெப்ல ரெண்டு பக்கமும் the whole power 1 by 3 எடுக்கலாம். இங்க ஒரு whole power 1 by 3, அங்க ஒரு whole power 1 by 3. இந்த ரெண்டு எதுல இருக்குது? மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது. மல்டிப்ளிகேஷன்லயோ டிவிஷன்லயோ இருந்தா அந்த ஹோல் பவரை இண்டிவிஜுவலா ஒவ்வொன்று கொண்டு வரலாம். இந்த ரெண்டு மட்டும்தான் மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது. அதனால அந்த ஹோல் பவர் 1 by 3. இந்த 2 கொண்டு வரப்ப என்ன ஆயிரு? 2 பவர் 1 by 3. இது கொண்டு வரப்போ இதோட பவர்ல 1 by 3. இப்போ ஒரே ஸ்டெப்ல போலார் ஃபார்ம்ல மாத்திட்டோம். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ரூல்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம்ல எழுதணும். போலார் ஃபார்ம்ல எழுதியாச்சு. அடுத்தது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். வெளியில இருக்கிற 2 பவர் 1 by 3 அப்படியே இருக்கு. ஒரு ஷார்ட் ஃபார்ம் ரியல் காஸ் இமேஜரி சைன் வந்தா CAS சிஸ்ல எழுதலாம். சிஸ் என்ன ஆங்கிள்? பை by 6 தட் ஹோல் பவர் 1 by 3. ஓகே, இப்போ செகண்ட் ஒர்க்கிங் ரூல். செகண்ட் ஒர்க்கிங் ரூல் என்னது? ஆட் 2k பை டு த ஆங்கிள். இங்க என்ன ஆங்கிள்? பை by 6. அது கூட என்ன ஆட் பண்ணணும்? 2k பை. அப்போ 2 பவர் 1 by 3 சிஸ் 2k பை பிளஸ் பை by 6. பை by 6 பிளஸ் 2k பை பிளஸ் பை by 6 எல்லாம் ஒண்ணுதான். த ஹோல் பவர் 1 by 3. இது செகண்ட் ஒர்க்கிங் ரூல். இது தேர்ட் ஒர்க்கிங் ரூலுக்கு போறதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 1 by 3 சிஸ் கீழே இது இல்லைன்னா 1 டினாமினேட்டர் டிஃபரெண்ட், எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 6 இன்டூ 2k பை 12k பை பிளஸ் 1 இன்டூ பை 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 1 இன்டூ 6 6. த ஹோல் பவர் 1 by 3 அப்படியே. செகண்ட் ஒர்க்கிங் ரூலை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். வாட் இஸ் தேர்ட் ஒர்க்கிங் ரூல்? அப்ளை டிமாயிரஸ் தியரம். டிமாயிரஸ் தியரம்னா ரியல் பார்ட் காஸ், இமேஜரி பார்ட் சைனா இருக்கிறப்போ அந்த பவரை கொண்டு வந்து ஆங்கிள் கூட மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப இந்த ஆங்கிள் கூட எதை மல்டிப்ளை பண்ண போறோம்? 1 by 3 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 1 by 3 சிஸ் அந்த 1 நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை ஆகுறப்போ அது அப்படியே இருக்கு. எது அப்படியே இருக்கு? 12k பை பிளஸ் பை அப்படியே இருக்கு பை 3 டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை ஆகும். அப்போ 6 3s are 18.
திரும்ப 1/3 எழுதாதீங்க, அதைத்தான் உள்ள கொண்டு வந்துட்டேன். அந்த 1/3 மல்டிப்ளை பண்றப்போ நியூமரேட்டர் கூட 1 மல்டிப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டர் கூட 3 மல்டிப்ளை பண்ணிட்டேன். இது எத்தனாவது ஒர்க்கிங் ரூல்? தேர்ட் ஒர்க்கிங் ரூல். அடுத்து லாஸ்ட் ஒர்க்கிங் ரூல். புட் k ஈக்குவல் டு 0, 1 ஆரம்பிக்கு எதுல முடியும்ங்கிறத அந்த கொஸ்டின்ல இருக்கிற டினாமினேட்டர் தீர்மானிக்கும். டினாமினேட்டர்ல என்ன நம்பர்? 3. 3க்கு முன்னத்த நம்பர் 2. அப்போ 2ல முடியும். 0, 1, 2. அதே டினாமினேட்டர்ல 5 இருந்தா 5க்கு முன்னத்த நம்பர் 4. அப்போ 0, 1, 2, 3, 4 முடியும். இந்த சம்ல டினாமினேட்டர்ல 3 இருக்கு, 3க்கு முன்னத்த நம்பர் 2, அதனால 2ல முடியும். சோ 0, 1, 2. இதுதான் ஃபோர்த் ஒர்க்கிங் ரூல். இப்போ இந்த கேக்கு பதிலா இந்த ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். the values are இல்லைனா the roots are என்ன வேணா எழுதிக்கங்க. the values are கேக்கு பதிலா 0. அப்போ இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 12 into 0 into pi எவ்வளோ? 0. 0 plus pi, pi. pi by 18. 2 power 1/3 6 pi by 18. கமா அடுத்தது 1 சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இந்த 2 power 1/3 அப்படியே இருக்கு. 6 எல்லாம் அப்படியே இருக்கு. என்ன சப்ஸ்டிடியூட் பண்ற? கேக்கு பதிலா 1. 12 into 1 into pi 12 pi. 12 pi plus pi 13 pi. அப்ப 13 pi by 18. கமா அடுத்தது 2 சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 2 power 1/3 6 2. 12 into 2 24. 24 pi plus pi 25 pi. அப்ப 25 pi by 18. இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஆக்சுவலி இதோடைய நிறுத்திக்கலாம். 100% கரெக்ட். ஏன் கரெக்ட்னா எந்த ஆங்கிளுமே 360 எக்ஸீட் பண்ணல. இங்க பாருங்க, பைனா 180. 180 by 18 எவ்வளோ? 10. அப்ப இது 10 360 தாண்டல. pi by 18 10. 10 into 13 130. 130 360 தாண்டல. pi by 18 அதாவது 180 by 18 10. 10 into 25 250. அந்த 250 360 தாண்டல. ஆனா புக்கில் இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிக்கிற காரணத்தினால நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். சப்போஸ் கீ செட் பண்றவங்க கொஞ்சம் ரொம்ப டஃபா செட் பண்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா செட் பண்ற மாதிரி இருந்தா அந்த புக்லயே கொடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு மார்க் அலாட் பண்ணால் பண்ணலாம். அதனால நம்ம ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக புக்ல கொடுத்துக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, கவனிங்க. இதுக்கு மட்டும் 2 power 1/3. ஓகே, 6 அப்படியே இருக்கு. பைனா 180. 180 by 18 10. 10 into 25 250. பாருங்க, 250. 250ங்கிறது எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ள இருக்கு? 0, 90, 180, 270, 360. அப்போ இந்த 250 அப்படிங்கிறது கண்டிப்பா 180க்கு 270க்கு பிட்வீன்ல தான் இருக்கு. ஆல் சில்வர் டீ கப்ஸ். 2 ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு ஆல்ட்ரேஷன் பிளஸ்ஸா மைனஸா, இன்னொன்னு இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்குள்ள வர மாதிரி அந்த ஆங்கிள் சிம்பிளை பண்றது. இதுதான் எப்பவுமே இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் அந்த டேபிளோடைய பர்பஸ். ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸா மைனஸான்னு தீர்மானிக்கலாம். இந்த 250ங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட். டேனும் அதோட ரெசிப்ரோக்கல் காட்டு மட்டும்தான் பாசிட்டிவ். அப்ப இந்த சைனோட நிலைமை நெகட்டிவ், காசோட நிலைமை நெகட்டிவ். அப்ப காசும் நெகட்டிவ், சைனும் நெகட்டிவ். அதனால வெளியில ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். சப்போஸ் ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் வர மாதிரி இருந்தா அந்த சிஸ் தீட்டாங்கிறத காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு பிரிச்சு எழுதி அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா பிளஸ் மைனஸ் அலாட் பண்ணணும். ஆனா இங்க தேர்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே நெகட்டிவ், அதாவது சைன் காஸ் ரெண்டுமே நெகட்டிவ். அந்த தைரியத்துல வெளியில மைனஸ் எழுதிட்டோம். அடுத்தது எந்த ஆங்கிளா இருந்தாலும் ஹரிசாண்டல் கூட கம்பேர் பண்ணோம்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த 250 இந்த ஹரிசாண்டல் என்னது 180. 180 கூட கம்பேர் பண்ணி ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பிக்கெஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். அப்ப 250 தான் பிக்கெஸ்ட். 250 மைனஸ் 180 எவ்வளோ? 70. 70 இஸ் நத்திங் பட் 7 pi by 18. பைனா 180, 180 by 18 10. 10 into 7 70. அப்ப 70ங்கிற மீனிங் கொடுத்துருச்சு. சார் 70 எப்படி சார் வந்துச்சு? அந்த 250 ஹரிசாண்டலுக்குள்ள வித்தியாசம் 70, அதனால இது பிளஸ்ஸா மைனஸ்ங்கிற தீர்மானிச்சிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வர மாதிரி, அதாவது 70 டிகிரி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வர மாதிரி கம்பேர் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோம். எஸ், திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஏன்னா டினாமினேட்டர்ல என்ன வருதோ அவ்வளோ ஆன்சர் வரும், அவ்வளோ வேல்யூஸ் வரும். இங்க எத்தனை வேல்யூஸ் வந்துருக்குது? 1, 2, அப்புறம் மேல ஒன்று இருக்கு 3 வேல்யூஸ் வந்துருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.